என் வயது 60, என் மனைவி வயது 48, இதுவரை அதாவது சென்ற மாதம் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. 15 வருடங்களுக்கு முன் ஒரு நபர் எங்கள் வீட்டில் தங்கி சாப்பிட்டார். 5 வருடங்கள் தங்கி எங்கள் குடும்பத்தினர் மீது அதிக பாசம் வைத்து பண உதவியும் செய்தார். சில உடல் கோளாறு காரணமாக அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அப்போது எனக்கு தெரியாமல் என் மனைவிக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. அதாவது தாம்பத்திய உறவு மட்டும் இல்லை, அவரால் அதில் ஈடுபடவும் முடியாது. கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பதோடு சரி, வேறு ஒன்றும் நடக்கவில்லை என என் மனைவி கூறுகிறாள். இத்தனை வருடங்கள் கழித்து இப்போதுதான் எனக்கு உண்மை தெரியும். எங்கள் குடும்பத்துக்கு நிறைய பண உதவி செய்துள்ளார். இப்போது அவர் வயது 58. என் மனைவியும் அவரும் தினசரி போனில் பேசிக் கொள்கின்றனர். இத்தொடர்பை விட்டு விடும்படி என் மனைவியை கண்டிப்பதா வேண்டாமா? எனக்கு துரோகம் செய்யவில்லை என கூறுகிறாள். என்ன செய்வது? கடிதத்தில் உங்கள் குழந்தைகள் பற்றிய தகவல்கள் ஏதுமில்லை. நீங்கள் என்ன பணியில் இருந்து ஓய்வு பெற்றீர்கள், உங்கள் மனைவி இல்லத்தரசியா அல்லது பணிபுரிகிறாரா போன்ற விவரங்களையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் உங்கள் குடும்பம் பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கிய குடும்பம் என உணர்கிறேன். உங்கள் வீட்டில் 5 வருடங்கள் தங்கி சாப்பிட்ட நபர் தொடர்ந்து பண உதவி செய்து வந்திருக்கிறார். அவருடைய நிர்பந்தம் காரணமாகவோ அல்லது அவரின் உதவிகளுக்கு நன்றிக்கடனாகவோ உங்கள் மனைவி அந்த நபருடன் கள்ளத் தொடர்பு கொண்டிருக்கக்கூடும். அந்த நபர் உடல் கோளாறு காரணமாக திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் அந்த உறவுக்கு தகுதியானவர் அல்ல என்ற உங்கள் மனைவியின் கூற்று போய் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாமல் மெய்யாலுமே அந்த நண்பர் ஆண்மையற்றவர் என ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் உங்கள் மனைவி பிற நபரை கட்டியணைத்து முத்தமிட்டது நடத்தை கெட்ட செயலே. அதை உங்கள் மனைவி நியாயப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. 5 வருடம் தங்கியிருந்த நபர் பின் என்ன காரணத்திற்காக உங்கள் வீட்டை விட்டு வெளியேறினார்? உங்கள் மனைவியின் கள்ளத் தொடர்பு பற்றிய உண்மை 15 வருடங்களுக்கு பின் தற்சமயம்தான் தெரியும் என கூறியிருக்கிறீர்கள். எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? உங்கள் மனைவியே ஒப்புதல் வாக்குமூலம் தந்தாரா? போன்ற கேள்விகளுக்கு உங்கள் கடிதத்தில் பதில் இல்லை. தற்சமயம் உங்கள் மனைவியும் அந்த நபரும் தினசரி தொலைபேசியில் காதல் வசனம் பரிமாறிக்கொள்கின்றனர் என்கிறீர்கள். எனக்கொரு சந்தேகம். அந்த நபர் உங்கள் வீட்டில் 5 வருடம் தங்கியிருந்து சாப்பிட்டு உங்கள் மனைவியுடன் கள்ளத் தொடர்பு கொண்டிருந்தது உங்களுக்கு அரசல் புரசலாய் தெரிந்திருக்கிறது. அந்த நபரின் பண உதவிகளுக்காக அந்த கள்ள உறவை சகித்திருந்திருக்கிறீர்கள். உங்கள் மனைவியின் சமாதானம் நொண்டி சமாதானம் என தெரிந்தும் அதை உண்மை என்று ஒப்புக்கொண்டுள்ளீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்லாத பொறுப்பற்ற கணவராய் இருந்தீர்களோ என சந்தேகிக்கிறேன். உங்கள் பலவீனம்தான் உங்கள் மனைவியின் பலம். உங்கள் கடித கடைசியில் சில கேள்விகள் கேட்டுள்ளீர்கள். மனைவியின் கள்ளத் தொடர்பை கண்டிப்பதா வேண்டாமா என்பது முதல் கேள்வி. உங்கள் கேள்வியை பொது அறிவிப்பாய் வெளியிட்டு மக்களிடம் அபிப்பிராயம் கேட்போமா? நீங்கள் அப்பாவியா அல்லது அப்பாவி போல் நடிப்பவரா? பல வருடங்களாக நடந்த தவறுக்கு ஒரு மௌன பார்வையாளராக இருந்துவிட்டு இப்போது ஒரு ஒப்புக்கு கேள்வி கேட்கிறீர்கள் என்று தாண்டுகிறது. உங்கள் மனைவி உங்கள் மீது வைத்திருப்பதாக சொல்லும் பாசம் வெறும் வெளி வேஷம். அவர் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை எனக் கூறுவது சோற்றில் மறைத்த முழு பூசணிக்காய். மனைவி விஷயத்தில் என்ன செய்வது என்பது உங்கள் இறுதி கேள்வி. உங்கள் பக்கம் கொஞ்சமாவது உண்மை இருந்தால் உங்கள் மனைவியின் கள்ளத் தொடர்பை தயவு தாட்சணியமில்லாமல் கத்தரித்து விடுங்கள். அந்த நபர் செய்யும் பண உதவிகளை ஏற்காதீர். அவருடனான பழக்கத்தை முழுவதுமாக கத்தரித்துக் கொள்ள உங்கள் மனைவிக்கு கண்டிப்பான உத்தரவிடுங்கள். மொத்தத்தில் ஒரு குடும்பத் தலைவனுக்குள்ள பொறுப்புகளுடன் நடந்து மீதமிருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்குங்கள் சகோதரரே.